விஜய் சார் தான் வந்து இதில் நடிக்க போகிறாருன்றதை எனக்கு சொல்ல மாட்டாவா. ஏன்னா வந்து அஜித் சார் வந்து சாதாரணமாகவே வந்து என்ன சாமி அப்படின்லாம் என்னை கூட மாட்டார். அல்டிமேட் ஐயர் அப்படின்னு மக்கள்கிட்ட ரொம்ப பேசப்பட்டக்கூடிய படம் வந்து ஜில்லா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபிலிம் நான் வந்து பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். டக்குன்னு எழுந்து பார்த்தா விஜய் சார் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பக்குன்னு ஆகிப்போச்சு எனக்கு. அஜித் சார்லாம் பார்த்தோன்னா நான் அவர் வரும்போது நான் எழுந்து நிற்பேன். அஜித் சார் சொல்லுவார், எழுந்திருக்காதீங்க உட்காருங்க அப்படின்னு. ஹாய், என் பேர் மங்களநாத குருக்கள். நான் மயிலாப்பூரில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் வந்து சினிமாவில் இருக்கேன். அதாவது என்னோடய சினிமா வாழ்க்கை பார்த்திங்கன்னா, முதல்ல ஆரம்ப காலம் வந்து சீரியலில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அதாவது என்னென்னா, ஏவிஎம் நிறுவனம். அதாவது சினிமானாலே வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏவிஎம்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஏவிஎம் நிறுவனத்தில் ஆரம்பித்தது முதல் நம்பிக்கை அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா நான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆனேன் சினிமா உலகத்துக்கு. அப்போ அந்த நம்பிக்கை சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து 2017 கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். என்னோடய அனுபவங்கள் பார்த்திங்கனாக்கா, என்னோடய சொந்த ஊர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் மேல்சேவூர். இப்போ நான் வந்து செட்டில்டு வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர். நான் வந்து மயிலாப்பூரில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். என்னோடய மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போ வந்து என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அப்புறம் என் பையன் வந்து இப்போ காலேஜ் வந்து 2வது வருஷம் படிச்சிட்ருக்காரு. நான் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நான் சினிமாவில் வருவேன்னு முதல்ல நினைக்கல. எனக்கு சினிமாவில் நான் வந்து இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு நான் ப்ராமிஸாக நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து மயிலாப்பூரில் வந்து ஒரு கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ டெய்லி வந்து ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர் என்னோடய கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவார். அவர் பேர் வந்து ஐயப்பன் சாஸ்திரிகள்னு பேர். அவர் வந்து மயிலாப்பூரில் தான் இருக்கார். வச்சோன்னா அவர் வந்து ஷூட்டிங்லாம் போவார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எதாவது ஒரு ஷூட்டிங் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், இல்லை ஷூட்டிங்லாம் வரணும்னா நீ வந்து குடுமிலாம் வச்சுக்கணும் அப்படின்னார். நான் அப்போ வந்து குடுமிலாம் வச்சிடல, சும்மா சாதாரணமாக கிராப்பு தான் வச்சுருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நான் அவருக்கு சொன்ன உடனே நான் குடுமி வச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் நான் குடுமி வளர்க்க ஆரம்பித்தேன். நான் கேட்டேன் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், ஒரு மாதத்துலேயே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏவிஎம் போங்க, அங்கே போயிட்டு ஏவிஎம் நிறுவனத்தில் நம்பிக்கைன்னு ஒரு சீரியல் நடக்குது, நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டேன்னா. அப்போ வந்து ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னா நாராயணன் ஒரு பெரிய மேனேஜர், அப்புறம் கனகசபை, அப்புறம் வந்து அதியமான், இவங்கெல்லாம் அப்போல்லாம் எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த நம்பிக்கைன்ற சீரியல் மூலியமாக தான் நான் வந்து சினிமா உலகத்தில் வந்தேன். முதல் சினிமாவில் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன திரை தான் அனுபவம். அதுக்கப்புறம் தான் வெள்ளித்திரையில். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சின்ன திரை மூலிமா வந்து பெரிய திரையில் பார்த்திங்கன்னா ஒரு 500 படங்கள் நான் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பேசப்பட்டக்கூடிய படம் வந்து ஜில்லா, விஜய் சார்து. அதில் வந்து ஒரு காமெடி சீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புஷ்பா புருஷன் சொல்லிட்டு சூரி காம்பினேஷனில் ஒரு படம், வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன். அந்த படம் வந்து கிளைமேக்ஸ் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பேசப்பட்டது. அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 500 படங்கள் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 1500 ஃபிலிம் நான் வந்து பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 1500 படங்கள், அதாவது சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரலையும் நான் வந்து நிறைய படங்கள் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். எப்பவும் சரி, ஒரு ஆஃபீஸ் பூஜை, ஒரு படம் பூஜை அப்படின்னாக்கானா என்னோடய மொபைல் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் என்னை கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் வந்து உங்களது ஆன்லேயே இருக்க, எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து 24 ஹவர்ஸ் என் மொபைல் ஆனில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, திடீர்னு நைட்டு கூட வந்து, சார் நாளைக்கு வந்து நாங்கள் பூஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் உடனே நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் வேணும், எனக்கு அட்ரஸ். அது மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து அவள் எடுத்து நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும், இந்த டேட்டில் பூஜை பண்ணணும், இந்த டேட்டில் பூஜை, எனக்கு முன்னாடியே டேட்டு, சில பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேட்டு கேட்பா. சில பேர் என்ன பண்ணுவோம், நாளைக்கே நாள் நல்லா இருக்குது, நாளன்னைக்கு வந்து அஷ்டமி நவமி வந்துடுது, அதனால் நாளைக்கே நீங்கள் எனக்கு பூஜை போட்டு கொடுங்கன்னா திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணி உடனே சொன்னால் எதுனாலும் சரி. ஷூட்டிங் அப்படின்னாக்கா அவள் அந்த ஷூட்டிங் எப்போ கூப்பிடுவா, அதே மாதிரி பூஜை எப்போ, பட பூஜைகள் எப்போன்னா அவள் கூப்பிட்ட உடனே அவளுக்கு வந்து இதுவே கிடையாது, ஓகே சார் வந்துடுறவனே. ஏன்னா சென்டிமெண்ட்டாக வந்துன்னா அவளுக்கு எடுத்த உடனே வந்து இந்த
சீரியலாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, உடனே அவள் என்ன பண்ணுவா, பூஜை அப்படின்னாக்கா எனக்கு ஒரு கால் பண்ணுவாள். சுவாமி நீங்கள் இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் பூஜை. அதேமாதிரி அவள் கால் பண்ணாலும் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிடுவோம். சார் பேமெண்ட் என்ன அப்படின்னா, பேசிக்கலாம் சார் அப்படின்னு. ஏன்னா நான் எடுத்த உடனே அவள் வந்து பூஜை பண்ணணும், நீங்கள் வந்து இப்படி தான் எனக்கு கொடுக்கணும் அப்படி தான்னா கண்டிஷன்லாம் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் இந்த சினிமாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. சரி சார் நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் உடனே வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவகிட்ட சார் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிக்குவேன். அப்படி தான் 20 வருஷமாக நான் சினிமாவில் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் சாதாரணமாக வந்த காலங்கள் சினிமா வந்து இப்போ வந்து நிறைய ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் சினிமா என்னை வளர்த்துருக்கு. நானும் வந்து வளர்ந்துருக்கேன். அதில் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என்கிட்டயே ஒரு 10 அசிஸ்டண்ட் இருக்காங்க. அந்த மாதிரி நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன். அப்புறம் ஒரு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஹார செட்டப்பு அந்த மாதிரி இருப்பது, இந்த மாமா மாமிஸ் எல்லாம் தேவைப்படும் ஷூட்டிங்க்கு. ஒரு அக்ரஹார செட்டப். இப்போ மேனேஜர் என்ன பண்ணுவார், சார் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 10 மாமா தேவைப்படுது, ஒரு 10 மாமி தேவைப்படும், அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன் அவளுக்கு. ஏன்னா அவளுக்கும் ஒரு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அந்நியன், தசாவதாரம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பு. அந்த தசாவதாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பிராமின்ஸ். அப்புறம் அந்த அந்நியன் படம் பார்த்திங்கன்னா சங்கர் சார் டைரக்ஷனில் பெரிய மிக பிரம்மாண்டமான அந்த ஒரு பாடல் செட்டப் ஒன்று வரும். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பிராமின்ஸ். ஆனால் ஃபுல்லாக அந்த சாங்ஸ் இது. அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த படத்துக்கெலாம் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் படத்துக்கு. ஏன்னா இது மட்டும் இல்லாமல், ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம மட்டும் சம்பாதிக்கணும்ல, 4 பேருக்கும் அவளுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள், அப்புறம் நிறைய சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் இந்த சீரியலாகட்டும் படமாகட்டும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்தாலும் நான் பண்ணுவேன். நான் ஐயர் தான் பண்ணணும், பிராமின் கேரக்டர் தான் நான் பண்ணணும்னு இது பண்ணலை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா நான் சினிமாவில் வந்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சினிமாவில் வந்து இப்படி நடிக்கலாம், இப்படி வரலாம், டைரக்டர் இப்படி சொல்லி கொடுத்தா நான் நடிப்பேன் அப்படின்றத நான் சினிமாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாருமே வந்து சினிமாவில் வரும்போது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரல. சினிமாவில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமாக நான் சினிமாவில் வரும்போது எனக்கு டைலாக்கே பேச தெரியாது. நிறைய டைரக்டர்கிட்டலாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன். சின்ன திரை டைரக்டர்கிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேர் என்னை திட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதே டைரக்டர்லாம் அவரை கூப்பிடுங்க, மங்களநாத குருக்களை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து சினிமாவில் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவள் வந்து ஒரு 80 படம் வரலையும் பூஜை போட்டிருக்கா. அந்த 80 படத்துலேயும் பார்த்திங்கன்னா 40 படம் நானே பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா அது நான் சொல்லக்கூடாது. பட் என்னென்னா அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு. கம்பெனியில் இருக்கிறவெல்லாம் சரி, ஆர்பி சௌத்ரி சாரே சரி, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதல் நாளே அவள் ஃபோன் பண்ணிவிடுவாள். இப்போ விஜய் சாரை வச்சு படம் பூஜை போடுறான்னு வச்சுங்களேன், விஜய் சார் தான் வந்து இதில் நடிக்க போகிறாருன்றதை எனக்கு சொல்ல மாட்டா அவள். ஏன்னா அது என்ன ரகசியம்லாம் எனக்கு தெரியாது. பட்டு சாமி இந்த மாதிரி வந்து ஒரு 3 டேட்டு வேணும், எல்லா ப்ரொடியூசருமே அப்படி தான், 3 டேட்டு வேணும் அப்படின்னா 3 டேட்டு 4 டேட்டு 5 டேட்டு நான் கொடுப்பேன். அந்த டேட்டில் வந்து ஏதாவது ஒரு டேட் அவள் வந்து புக் பண்ணிப்பாள். அந்த டேட்டை புக் பண்ணிவிட்டு நாளைக்கு நாளன்னைக்கு அப்படிங்கிறச்ச பூஜையில் வந்து எனக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லுவாள். ஏன் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஹீரோ, இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சார்து வந்து ரீசெண்டாக வந்து ஒரு புலின்னு ஒரு படம், ஜில்லா படம் நான் தான் பூஜை போட்டு கொடுத்தேன். புலி பூஜை நான் தான் போட்டு கொடுத்தேன். திருப்பாச்சின்னு விஜய் சாருக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் அந்த படம். அது மிக பிரம்மாண்டமான வெற்றி அந்த படம் நான் தான் பூஜை போட்டு கொடுத்தேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து நிறைய, அதே மாதிரி சிங்கம் படம் வந்து நான் தான் பூஜை போட்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் வந்து மறக்க முடியாது வாழ்க்கையில். ஏன்னா சிங்கம் ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சாரோட அவரோட ஆஃபீஸ்லேயே, அவர் ரசிகர் மன்ற ஆஃபீஸ் இருக்குது, அவரோட ஆஃபீஸ்லேயே நான் பூஜை போட்டிருக்கேன். சூர்யா சார் வந்து எப்போவுமே பார்த்தாருன்னா வணக்கம் சுவாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி நானும் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அஜித் சாரும் சரி, ஏன்னா வந்து அஜித் சார் வந்து சாதாரணமாகவே வந்து என்ன சாமி அப்படின்லாம் என்னை கூப்பிட மாட்டார், அல்டிமேட் ஐயர் அப்படின்வார். என்னை வந்து அஜித் சார் வந்து என்னை கேட்பார், இவர் வந்து அல்டிமேட் ஐயர் அப்படின்வார். ஏன்னா நான் வந்து அஜித் சார் சொல்லும்போது நான் அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய, ஏன்னா அஜித் சார் நம்மளை சொல்கிறாரு அப்படின்னும்போது நான் வந்து உண்மையாலுமே எந்த அளவுக்கு நான் சினிமாவில் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து மக்களுடைய ஒரு இது தான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சார்து வந்து சில பட பூஜைலாம் ஒன்று. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். விஜய் சார் படம் பைரவான்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்தது. அதில் வந்து அந்த சாங் சீனில் வந்து நான் கல்யாண சீனில் மண்டபத்தில் உட்காண்ட்ருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய ஹீரோ படம் நம்ம ஷூட்டிங்லாம் போயிட்டோம்னா நான் அந்த மண்டபத்து பக்கத்துலேயே உட்காண்ட்ருப்பேன். ஏன் அப்படின்னாக்கா டக்குன்னு அவள் எனக்கோசரம் போய் என்னை தேடக்கூடாது. ஏன்னா எல்லாரையும் அவள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மண்டபம் பக்கத்துலேயே உட்காண்ட்ருப்பேன். திடீர்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் பாருங்கள். பயங்கர டயர்டு. ஏன்னா 2 மணிக்கு எழுந்து காலைல கிரகப்பிரவேசம் பூஜை அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த சேரில் அப்படியே மண்டபம் பக்கத்துலேயே உட்காண்ட்ருந்தேன். உட்காந்துட்டு அப்படி லைட்டாக கண்ணை அசந்துட்டேன். திடீர்னு விஜய் சார் வந்து என் காதில் வந்து ஏதோ பேசியிருக்காரு. என்ன பேசினாருன்னே தெரில எனக்கு. திடீர்னு பேசுனா எல்லோரும் விஜய் சார் வந்து கை காமிச்சு யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்னு. நான் நல்லா தூங்கிட்டேன். நான் உண்மையிலுமே நல்லா அசந்து தூங்கிட்டேன். அப்புறம் டக்குன்னு எழுந்து பார்த்தா விஜய் சார் என் பக்கத்தில் உட்காந்துருக்கார். பக்குன்னு ஆகிப்போச்சு எனக்கு. ஆனால் விஜய் சார் என்ன சொன்னார், சாமி உட்காருங்கண்ணே. சாரி சாருன்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னார். ஏன்னா உண்மையிலுமே சொல்கிறேன், விஜய் சார் வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லை, எனக்கு வந்து விஜய் சார் தான். அது மாதிரி அஜித் சார் தான், சூர்யா சார் தான். ஏன்னா ஒவ்வொரு இதில் நம்ம பார்க்கும்போது எனக்குன்னு அவள் வந்து ஒரு மதிப்பு. ஏன்னா நான் வந்து அவளை பார்த்து இப்போ அவள் வரா, அப்படியே விஜய் சார் வரான்னா நான் எழுந்து நிற்பேன். அவளுக்கு உண்டான மரியாதை. இப்போ ஒரு டைரக்டர் வரார், ஏன்னா அவள் வர்றாருன்னா நான் எழுந்து நிற்பேன். அந்த மாதிரி விஜய் சார்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்போ அஜித் சார்லாம் பார்த்தோன்னா நான் அவர் வரும்போது நான் எழுந்து நிற்பேன். அஜித் சார் சொல்லுவார், எழுந்திருக்காதீங்க உட்காருங்க அப்படின்வார். அது மாதிரி எல்லாருமே எல்லா ஒரு நடிகரோடையும் நான் நடிச்சிருக்கேன். எல்லா நடிகர் கூடயும் நடிச்சிருக்கேன். நிறைய இப்போ வந்து விஜய் சார்லாம் வர்றாருன்னா ரசிகர்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இப்போ அஜித் சார் வருன்னா ரசிகர்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகிறேன்னா தாய்மார்களாகட்டும், சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எல்லாருமே என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்மளும் வந்து சினிமாவில் வளர்ந்துருக்கோம் அப்படின்றபோது அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சென்டிமெண்ட்டாக சில கம்பெனிலாம் இருக்குது. சுவாமி நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன மாதமே ஒரு 5 படங்கள் பூஜை பண்ணிட்டேன். அது மாதிரி இப்போது ஒரு படம் ஒன்று நான் நடிச்சிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரோலாக பண்ணியிருக்கேன். சங்கு சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள், எல்லாருமே குழந்தைகள்லாம். அதில் வந்து ஒரு ஃபாரினரும் நானும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நல்ல அருமையான படம். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுது. பட் அந்த படம் வெளி வந்ததுன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் நேம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போவே வந்து நிறைய வந்து ரசிகர்கள்லாம் வந்து நிறைய லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என் கூட சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிறோம். அதுவும் நம்ம வெளியூர்லாம் போயிட்டோன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் என் கூட சேர்ந்து நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அதாவது எனக்கு என்னென்னா, இன்னும் வந்து சினிமா வந்து மிகப்பெரிய லெவலில் சினிமா வளரணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து சினிமாவை நம்பி எத்தனோ குடும்பங்கள் இருக்குது. எவ்வளோ பேர் சினிமாவில் உழைக்கிறோம். அதே மாதிரி புது ஹீரோலாம் சினிமாவில் வந்துட்டுருக்கா, புது ஹீரோயின்லாம் வந்துட்டுருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசைன்னா, நிறைய இயக்குனர்கள் வந்து சினிமாவில் வளரணும். நிறைய இயக்குனர்கள் சினிமாவில் வளரணும். புது இயக்குனர்கள்லாம் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் வந்து ப்ளெஸ் பண்ணுறேன். இந்த சினி உலகம் மூலிமா எல்லாருமே க்ஷேமமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும். சினிமா வந்து மேலே நன்னா வரணும். ரொம்ப சந்தோஷம். பொம்பளை கிட்ட பேருந்து வேணும் வைப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லக்குட்டி சரக்கு மாதிரி இல்லை, மேட்ருக்கு வந்துடுறேன். சூப்பர் அப்படியே உள்ள விட்டு அப்படியே கூட்டாயிடுச்சு குத்தும் அப்படியே.